பேட்டிங் பத்தி பேசலாம். இவங்க வசனமே எழுதலாம். மார்க்ராம், டிகாக்லாம் ரிட்டர்ன்ல இருந்து கூட்டு வந்து பிரிச்சு எடுத்துட்டு ரிக்கல்டன் என் இடம் டிகாக் பிடிச்சிட்டா என்ன ஒன் டவுன் ஸ்பாட்டை நான் பிடிச்சிக்கிறேன்னு அவரு ஒரு பக்கம், பிரேவஸ் ஒரு பக்கம், அதுக்கு மேல அந்த புது பையன் ஜேன் ஸ்மித் ஒரு பக்கம், ஸ்டம்ப்ஸ் ஒரு பக்கம். ஸ்டம்ப்ஸ் மேல நீங்க 1000 குறை வைக்கலாம். ஸ்பின் அவர் நல்லா ஆடுவாரு. ஸ்பின்னு நீ நல்லா ஆடுவப்பா, உங்க டீம்ல நல்லா போடுற ஸ்பின்னர் யாருப்பா இருக்கா? அந்த மாதிரி ஒரு கேள்விதான் வருது. யாருமே இல்ல, ஸ்பின்னரே இல்ல. பேக்கப் கூட ஸ்பின்னர் கிடையாது. பேக்கப் கூட ஸ்பின்னர் கிடையாது. எல்லாருக்கும் வணக்கம். நாம இன்னைக்கு T20 வேர்ல்டு கப் ஸ்குவாட் அனாலிசிஸ் பார்க்க போறோம். முதல் டீமா நம்ம வெஸ்ட் இண்டீஸ் ஆல்ரெடி பார்த்துருப்போம். ரெண்டாவது டீம் சவுத் ஆப்பிரிக்கா பத்தி பார்க்க போறோம். இன்னைக்கு ஸ்ட்ரைட்டா வீடியோக்குள்ள போயிடலாம். அதுக்கு முன்னாடி நீங்க சப்ஸ்கிரைப் பண்ண வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி வச்சுக்கோங்க. அப்பதான் நாங்க உடனுக்குடனே போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே சேர்ந்துட்டே இருக்கும். ஓகே, டிலே பண்ணாம வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் ஸ்குவாடை பத்தி நானே சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் நம்ம தொடர்ந்து பேசிக்கிட்டே இருப்போம். ஸ்குவாட்ல பாத்தீங்கன்னா எய்டன் மார்க்கம் கேப்டனா நேம் பண்ணியிருக்காங்க. அடுத்தது கார்பன் பாஷ், பிராவிஸ், டிகாக், மார்க்கோ யான்சன், லிண்டே, மகாராஜ், மக்காபா, டேவிட் மில்லர், லோகிங்கிடி, ஆண்ட்ரிக் நாட், ரபாடா, ரிக்கல்டன், ஸ்மித் அண்ட் ஸ்டப்ஸ். இதுதான் அவங்களோட ஸ்குவாடு. ஓகே, ஸ்குவாட ஃபர்தரா ஓப்பனிங் ஸ்பாட்ல இருந்தே போயிடுவோம். டிகாக் அப்புறம் எய்டன் மார்க்கம் தான் ஓபன் பண்ண போறாங்க. ஒன் டவுன்ல ரிக்கல்டன் ஆடுறாங்க. இது புது சிலபஸா மாறிடுச்சு. ரிக்கல்டன் ஆடவே மாட்டாங்க நினைச்சிட்டு இருக்கும்போது புது சிலபஸா ரிக்கல்டனை ஒன் டவுன்ல ஆடி சூப்பரா ஆடிட்டு இருக்காரு. இப்போ நம்ம போன வெஸ்ட் இண்டீஸ் சவுத் ஆப்பிரிக்கா மேட்ச்ல கூட பார்த்தா மொரட்டடி, நான் எட்டி போயடி, உங்க ஊட்டடி எங்க ஊட்டடி அந்த அடி அடிச்சிட்டு இருக்காரு டிகாக்கும் ரிக்கல்டனும். அதை பத்தி என்ன நினைக்கிற? இன்னும் மார்க்கம் அடிக்க ஆரம்பிச்சாருன்னா இன்னும் டேஞ்சரஸான சைடா மாறுதா? இப்போ சவுத் ஆப்பிரிக்கா டீம் பார்த்துக்கிட்டிங்கன்னா எப்படின்னா, நம்ம பிச்சுக்கே நாம் எப்படி ரெடியாக வரோமோ அந்த மாதிரி அவங்க ரெடி ஆகிட்டு ஒரு ஸ்குவாடை கொண்டு வராங்க. இது எது வரைக்கும்னா ஸ்ரீலங்கா சூப்பர் 8க்கு ஸ்ரீலங்கா போகிற வரைக்கும். ஏன்னா அவங்ககிட்ட பெரிய மைனஸ் என்னன்னா ஸ்பின்னர் இல்லை. யார்? மகாராஜ் T20ல இப்போ வர ரொம்ப மோசமாக போடுறாரு. அதுக்கப்புறம் பெரிய ஸ்பின்னர்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா அவங்க டீமில் யாருமே இல்லை, ஸ்பின்னரே இல்லை. பேக்கப் கூட ஸ்பின்னர் கிடையாது. ஒரு சரி லிண்டே மட்டும்தான், ஜார்ஜ் லிண்டே ஆல்ரவுண்டர் கணக்கில் வருவாரு. இத்தனைக்கும் அது மகாராஜ் போடுற அதே ஸ்லோ லெஃப்ட் ஆர்ம் பவுலர் தான் போடுறாரு. 2 பேரும் ஒரே மேட்ச்லயே ஆட வைக்க போறது இல்ல. இப்ப என்ன பிரச்சனைனா இந்த டீம்ல பேட்டிங் இருக்கு, ஃபாஸ்ட் பவுலிங் இருக்கா, எக்கச்சக்கமா இருக்கு. 5 பேர் எடுத்து வச்சிருக்காங்க. வெறும் ஃபாஸ்ட் பவுலரே 5 பேர்த்த போடலாம். அதுக்கு ஒரு ஸ்பின்னர் எடுத்துட்டு வந்திருக்கணும். இவங்க பெரிய மைனஸே இப்போ எதுல போய் சவுத் ஆப்பிரிக்கா மாட்ட போறாங்கன்னா ஸ்பின்னர் இல்லை. ஸ்பின்னர் இல்லாமல இந்தியாவில ஜெயிக்க முடியாது. எனக்கு அது தெரிஞ்சு இந்த டீம்ல நீங்க பேட்டிங் பத்தி பேசலாம். இவங்க வசனமே எழுதலாம். மார்க்ராம், டிகாக்லாம் ரிட்டர்ன்ல இருந்து கூட்டு வந்து பிரிச்சு எடுத்துட்டு ரிக்கல்டன் என் இடம் டிகாக் பிடிச்சிட்டா என்ன ஒன் டவுன் ஸ்பாட்டை நான் பிடிச்சிக்கிறேன்னு அவரு ஒரு பக்கம், பிரேவஸ் ஒரு பக்கம், அதுக்கு மேல அந்த புது பையன் ஜேன் ஸ்மித் ஒரு பக்கம், ஸ்டம்ப்ஸ் ஒரு பக்கம். ஸ்டம்ப்ஸ் மேல நீங்க 1000 குறை வைக்கலாம். ஸ்பின் அவர் நல்லா ஆடுவாரு. ஸ்பின்னு நீ நல்லா ஆடுவப்பா, உங்க டீம்ல நல்லா போடுற ஸ்பின்னர் யாருப்பா இருக்கா? அந்த மாதிரி ஒரு கேள்விதான் வருது. மார்க்கோ யான்சன் சொல்லவே வேண்டாம். அப்புறம் மகாராஜ், ரபாடா, நாட்ரஜ், மகாபா. இது எனக்கு தெரிஞ்சு இந்த டீம் பெரிய மிஸ் பண்ணிட்டாங்க. ஸ்பின்னர் இருந்திருந்தா இந்த ஒரு டீம் நல்ல ஒரு டஃப் கொடுக்குற ஒரு டீமா இருந்திருக்கும். ஸ்பின்னர் இல்லை, அதனால இந்த டீம் என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. சொல்லு தினேஷ். இப்போ கரண்டா இல்ல கடல்ல இல்ல. தினேஷ் சொல்றது கரெக்ட் தான். சவுத் ஆப்பிரிக்காலே பெருசா ஸ்பின்னே கிடையாது. இப்போ அவங்க பெருசா போயிடுச்சுல. சம்சி தான் இருக்காரு ஒரு வெல் நோன் ஸ்பின்னரே. நான் வந்துட்டு நீங்க 2 நாளைக்கு முன்னாடி பேசிட்டு சொன்னீங்க சம்சி ஏன் கொண்டு வரல. சம்சி நம்ம இப்ப ட்ரெண்ட் போல்டு பின்னல் ஆடுறாங்களா அவுட் ஆஃப் கான்ட்ராக்ட், அதாவது கூப்பிட்டா ஆடுவோம்னு. நீங்க அப்படி போறதுனால கோச் அது மாதிரி போற பிளேயர் அந்த சவுத் ஆப்பிரிக்கா டீம்ல எடுக்கிறது கிடையாது. அதனாலதான் டிகாக் கூப்பிட்டு நீ பிரான்சிஸ் கிரிக்கெட் ஆடாத, இன்டர்நேஷனல் கிரிக்கெட் மட்டும் ஆட வச்சுட்டு இருக்கிறாரு. அது மாதிரி கூப்பிட்டது WSMC வரல. அதனாலதான் அவர் அப்படியே ஒதுக்கிட்டாங்க சவுத் ஆப்பிரிக்கா டீம்ல இருந்து. அதனாலதான் ஸ்பின் பற்றாக்குறை டீம் இருக்கிற மாதிரி நமக்கு தெரியுது. இல்ல நிறைய பேர் பீட்டர்னு ஒருத்தர் ட்ரை பண்ணாங்க. ஏன் சான்ஸ் கொடுத்து நான் கூட இந்தியா சீரீஸ் வரும்போது ஏன்டா இந்தியா சீரீஸ்ல கூட்டத்தை ட்ரை பண்ணி இருக்கலாமே நினைச்சேன். ஏன் கூட்டம் தாங்க பெஞ்ச்லயே உட்கார வச்சு பெஞ்ச்லயே கூப்பிட்டு போயிட்டாங்க. இன்ப சுற்றுலா கூப்பிட்டு போயிட்டாங்க. ஒரு மேட்ச் ஆடினாரு. அது என்ன ஆயிடுச்சுன்னா 1 ஓவர் தான் போட்டாங்க. நம்ம ஆளுங்க 8 ஓவர்ல நம்ம மேட்ச் முடிச்சிட்டாங்க. அதுதான் பிரச்சனை. ஒரு ஓவர் போட்டாரு.
2023 ஒன் டே வேர்ல்டு கப்ல இதே சிமிலர் ஸ்கோர் தான் வந்தாங்க. அப்ப கிளாஸ் இருந்தாரு, அவ்வளவுதான். ஆனா அந்த டைம்ல அவங்க சவுத் ஆப்பிரிக்கா டீமை பார்த்து எல்லா டீமும் பயந்துட்டு இருந்தாங்க. அடிச்சா 400 350 அடிச்சு பட்டி பொழந்து 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 செமிஃபைனல்ல வந்து கரெக்டா கொல்கத்தால வந்து ஸ்பின் ட்ராக் கொடுத்தாங்க. டீமே போட்டினாது, ஸ்பின் போடுறதுக்கு வழியே இல்லாம எய்டம் மார்க்கம் போட்டுதான் விக்கெட் விழுவுற ஸ்டேஜ்ல இருந்துச்சு. அதே தப்பு தான் இப்பயும் பண்றாங்க. அவரால் நம்ம அப்ப வந்து 10 மேட்ச் ஒரு டீம் ஆடுறோம், ஒரு பிச்சில் 5-6 மேட்ச் ஆடுறோம், அதனால ஸ்லோ பிச் ஆகுது. நம்ம 4 மேட்ச் அப்புறமேட்டு சூப்பர் 8ல 3 மேட்ச், செமிஃபைனல் 1, ஃபைனல் 1. பிச்சு டயர்ட் ஆக போகுது, அங்கேயும் டிராவல் தானே ஆக போறோம், நம்ம இந்த 2 ஸ்பின்னர் வச்சு மெயின்டைன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டாங்களா என்னமோ. இல்ல 2 ஸ்பின்னர் ஆட வைக்க முடியுமா அந்த ஸ்குவாட்ல? முதல்ல ஒரு ஆல்ரவுண்டர் எடுத்துட்டு ஆடலாம், ஒண்ணுமே பிரச்சனை இல்ல. பெரிய மைனஸ் டெனாவான் ஃபெராரா. டெவான் ஃபெராரியா ஃபெராரியா இன்ஜுரி தான் உங்களுக்கு பெரிய கன்சர்னா மாறிடுச்சு. இப்போ பெரிய கன்சர்ன். ஆஃப் ஸ்பின்னர் நல்லா ரீசன்ட் டைம்ல ஸ்பின்னர் அவர் வந்து இல்ல. இப்போ நீங்க டெவான் ஃபெராரியா இருக்கிற சினாரியோ பாத்தீங்கன்னா, மகாராஜ் 4 ஓவர் போட்டுருவாரு, டெவான் ஃபெராரியா ஒரு 2-3 ஓவர் போட்டு நல்லாவே போட்டுருவாரு. உங்களுக்கு வேணும்னா எய்டன் மார்க்கமும் ஒரு 2 ஓவர் போட்டு முடிச்சிடலாம். லிண்டே வேற ஓவர் போடுவாரு உங்களுக்கு. இப்ப இதுல பிரச்சனையே இருக்காது. டெவான் ஃபெராரியா ஒரு ப்ராமிசிங் விக்கெட் டேக்கராவே இருந்தாரு, பேட்டிங் ஆடினாரு, பவுலிங் பண்ணி கொடுத்தாரு. இப்போ அவர் இல்லாததுனால அவருக்கு ஒரு லைஃப் டைம் ரீப்ளேஸ்மெண்ட்டே பெருசா எடுக்கலையோ அப்படின்னு சொல்லிட்டு தான் தோணுது இந்த ஸ்குவாட பார்த்தா. நீ கேசவ் மகாராஜோட ஃபார்முமே பெருசா இல்ல. அப்புறமேட்டுக்கு நம்ம ரபாடா பேசுறோம். ரபாடா வந்து 2025ல அவரோட எக்கனாமிக் 10.19. நிகிடி ஒருத்தர் தான் நல்ல பவுலரு. ஆனா அவரோட பிளேஸ்ல ஆண்ட்ரிக் நார்கியா வந்ததுனால ஆண்ட்ரிக் நார்கியா ஆடுவாங்களா லிகிடி ஆடுவாங்களான்னு தெரியல. ரபாடா கன்ஃபார்ம் ஆடி ஆகணும், மார்க் வான்சன் கன்ஃபார்ம் ஆடி ஆகணும். நிகிடியா ஆண்ட்ரிக் நார்கியா வாங்கறதுதான் டவுட். நான் ஆண்ட்ரிக் நார்கியா ஆடவே மாட்டேன். ஏன்னா இப்போ இந்தியால நம்ம இந்த சீரீஸ்லயே பாருங்க, நியூசிலாந்து சீரீஸ்லயே நிறைய உங்களுக்கு ஸ்லோ பால் எல்லாம் ஒர்க் ஆயிருக்கு, ஸ்லோ கட்டர்ஸ் ஸ்லோ பால்ஸ் எல்லாம் ஒர்க் ஆயிருக்கு. அதே மாதிரி இங்கிடி வந்து சூப்பரா பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு இந்த கரண்ட் ஒரு 6 மாசமா. ஆனா நான் ரபாடா, இங்கிடி, அதுக்கப்புறம் மார்க்கோ யான்சனு இவங்களதான் ஆட போறேன். அப்புறம் மகாராஜ். இதுதான் 5 பவுலர்னா இதுதான் அவங்களோட 5 பவுலரு. ஒரு ஆல்ரவுண்டர் தான் கார்பன் போஷ ட்ரை பண்ணுவாங்க, ஒரு பேட்ஸ்மேன் மாத்தி. இதுதான் அவங்களோட பவுலிங் ஸ்குவாடா இருக்கும் என்னை பொறுத்த வரைக்கும். மக்காப்பாலாம் ஆட மாட்டாங்க, மக்காப்பாலாம் பேட்டிங்ல வந்து மில்லர் ஃபிட்னஸ் கிளியரன்ஸ் சர்டிபிகேட் கிடைச்சிருக்கு. இன்ஜுரிக்கு அப்புறம் வந்து எப்படி ஆட போறாருங்கிறது தெரியல. அவரோட பெருசா ஆவரேஜுமே இல்ல. 2025ல 3 மேட்ச் 39 ரன் அடிச்சிருக்காரு. டிகாக் என்னைக்கு ரிட்டர்ன் ஆனாரோ, நான் சொல்றேன், டிகாக் அடிக்கிறாட்டி உங்க வீட்டு அடியில எங்க வீட்டு அடியில அடிக்கிறது எல்லாமே சக்சஸ் தான். SA 2020ல சக்சஸ், மேன் ஆஃப் த டோர்னமெண்ட். வெஸ்ட் இண்டீஸோட 2 மேட்சுமே நல்லா சக்சஸ், ஒரு செஞ்சுரி அடிச்சு. இந்தியாவோட செஞ்சுரி, ஒன் டேலையும் நல்லா ஆடினார், 2020 நல்லா ஆடுறாரு. அவர் பேக் வித் பேங்க் தான். ரிக்கில்டன் வந்து அவரோட இடத்த புடிச்சிட்டாரு. நான் ஒன் டே ஒன்னு ஆடுறதுக்கு வந்து இடம் ஆள் இல்ல. சவுத் ஆப்பிரிக்கா டீம் பேட்டிங் வீக்னஸா இருக்கிறது நினைக்கும் போது அவுட் ஆஃப் சிலபஸ்ல 3வது இடத்துல ரிக்கில்டன் ஆட வச்சு நல்லா ஆடிட்டு. மார்க்கப் ஒருத்தர் தான் வந்து ஃபார்ம் அவுட்ல இருக்கிறாரு. 4ல வந்து பிரேவிஸ் செம்ம ஃபார்ம்ல இருக்கிறாரு. 5ல வந்து ஸ்டப்ஸா ஜேசன் சுமித்தான் எனக்கு தெரியல. ஆனா அவங்க டீம்ல வந்து 3 பிளாக் பிளேயர் ஆடணும், அது கம்பல்சரி ரூல். ஸ்டப்ஸ் ஆடிட்டாங்கன்னா வந்து 2 பிளாக் பிளேயர் தான், கேசவ் மகாராஜும் லுங்கிசா நிங்கிடி தான் வருவாங்க. 3 பிளாக் பிளேயர்னா ஜேசன் சுமித் ஆடி ஆகணும் ஸ்டெப்ஸுக்கு பதிலா. ஒருவேளை நம்ம போறது இந்தியா டீம் மாதிரியே ஒரு 8 பேட்டிங் வச்சுக்குவோம், என்ன ரன்னு வேணா அடிக்கிட்டோம், நம்ம திருப்பி ஸ்பின்னர் இல்லைன்னா என்ன, நம்ம இந்த இதை வச்சு கண்டெயின் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி போவாங்களோன்னு நான் அப்படிதான் பாக்குறேன். முல்டர் ஏன் நீங்க செலக்ட் பண்ணலன்னு எனக்கு தெரியல. ஏன்னா 8வது இடத்துல கேசவ் மகாராஜ் வராரு, நம்ம டீம்ல 8வது இடத்துல அக்சர் பட்டேல் இருக்கிறாங்க. நீங்க எதிர்த்து 8 பேட்ஸ்மேன் லோடட் பண்ணி அடிக்கலாம் இருக்கிறீங்க. 8வது இடத்துல நீங்க டீம்ல கேசவ் மகாராஜ் வராரு, பேட்ஸ்மேனே கிடையாது அவர் ஒருத்தர். கேசவ் மகாராஜ் நீ அதான் சொல்றேன், ஆல்ரவுண்டர் கேட்டகரி கூட கிடையாது, பெருசா கிடையாது. ஜார்ஜ் விண்டே 7வது இடத்துல வராரு. அப்ப நம்ம என்ன சொல்றோம், இந்தியா மாதிரி 8 பேட்ஸ்மேன் லோடட் பண்ணி ஆட முடியாது. நமக்கு 6வது இடத்துல மில்லர் வர்றாங்கன்னா மில்லர் மேலேயும் நம்பிக்கை வைக்க முடியாது, ஸ்டப்ஸ் மேலேயும் நம்பிக்கை வைக்க முடியாது. டீம் எனக்கு தெரிஞ்சு மிடில் ஆர்டர் கொஞ்சம் பேர் வேணா பெரிய பேரு, எப்படி இல்லையாஸ், ஃபேப் டு பிளஸிஸ், ரசீம் மாமலாங்கிற பெரிய பேரா இருக்குதே தவிர நீங்க யாரையுமே நம்ப முடியாது. இந்திய டீம்ல அப்படிலாம் கிடையாது. ஸ்கை விட்டா ஸ்கை, ஹர்டிக்கு, ரிங்கு, சிவம் டூபே, அக்சர் பட்டேல் பேருக்கு ஏற்ற மாதிரி பர்ஃபார்மன்ஸ் இருக்கு. இங்க பேருக்கு ஏற்ற மாதிரி பர்ஃபார்மன்ஸ் கிடையாது. அதான் சவுத் ஆப்பிரிக்கா டீம்ல இருக்கிற பிரச்சனையே.
குரூப்புமே கொஞ்சம் வந்து டஃப்பான குரூப் தான். கனடா ஒரு டீம் தான் வந்து கொஞ்சம் ஈஸி, ரொம்ப ஈஸியான டீம். அது நைட்டு மேட்ச். ஆப்கானிஸ்தானோட பகல் மேட்ச் ரொம்ப கஷ்டம். நியூசிலாந்தோட நைட்டு மேட்ச் அதுவும் ரொம்ப ரொம்ப கஷ்டம். யுஏஇ நம்ம சொல்ல முடியாது, நல்ல டீம் தான், ஓரளவுக்கு சுமாரான டீம், டஃப் கொடுக்குற டீம். சவுத் ஆப்பிரிக்காவை பத்தி நமக்கு தெரியும், நெதர்லாந்தோட அடி வாங்குவாங்க. 22 98 வேர்ல்டு கப்ல அடி வைக்கிறாங்க, 23 ஓடிஐ வேர்ல்டு கப்ல அடி வாங்கியிருக்காங்க. யுஏ கிட்ட அடி வாங்க மாட்டாங்கிறது நிச்சயம் கிடையாது. சவுத் ஆப்பிரிக்கா சூப்பர் 8 குவாலிபிகேஷன் ஆவாங்களா இந்த டீம் வச்சுக்கிட்டு? ஃபர்ஸ்ட் 3 மேட்ச் வந்து அகமதாபாத், கடைசி மேட்ச் வந்து டெல்லி. அகமதாபாத் சின்ன கிரவுண்டா பெருசா? ஆடியன்ஸ் உட்கார்றது லார்ஜ், சின்ன கிரவுண்ட் தான் சிக்ஸ்லாம். டெல்லியுமே சின்ன கிரவுண்ட் தான். ஆமா, ரெண்டுமே சின்ன கிரவுண்ட். சின்ன கிரவுண்டா தப்பிச்சிருவாங்க. ஆண்ட்ரிக் நார்கே இந்த சீரீஸ்ல நல்லா பால் போடுறாரு. அவர் இல்லாம அவரோட எக்கனாமிக் 2024 இருந்து 6.68 தான். நீங்க அவரு வெளியே உட்கார வச்சுட்டு ஆடுவாங்களா? அப்பனா இப்ப எல்லாமே நல்லா ஆடுறாங்களே, அதான பிரச்சனை. அதான் பிரச்சனை. ஒரே பிரச்சனை லோயர் ஆர்டர் பேட்ஸ் இல்ல, இந்த டீம்ல இருக்கிற ஒரே பிரச்சனை வந்து லோயர் ஆர்டர் பேட்ஸ்மேனும் ஸ்பின்னர்ஸும் தான். இப்ப ரெண்ட சால்வ் போட்டாலும் சூப்பர் 8 தாண்டிடுவாங்க. எனக்கு என்னமோ இந்த டீம் செமிஃபைனல் வரதெல்லாம் கொஞ்சம் கஷ்டம் மாதிரி தான் தெரியுது. இல்ல, சால்வ் பண்ணிட்டாங்கன்னு கிடையாது. இப்போ நம்ம சொன்ன மாதிரிதான் டாப் ஆர்டர் ஸ்ட்ராங்கா இருக்கு. நீங்க இப்ப மில்லருக்கு பாத்தீங்கன்னா, மில்லர் நம்ப மாட்டீங்கன்னு சொல்லிட்டீங்க. மில்லருக்கு அப்புறம் லிண்டே வராரு, மகாராஜ் வராரு. இப்போ மில்லர் வரைக்கும் பர்ஃபார்ம் பண்ணிட்டாங்கன்னா இந்த டீம் தாண்டிடும். எல்லாருமே கொஞ்சம் ப்ராமிசிங்கா பெர்ஃபார்ம் பண்ணிட்டாங்கன்னா தாண்டிடும். இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டம் தான். ஒரு 2 விக்கெட் 3 விக்கெட் மேல விழுந்துருச்சுன்னு வைங்க, ஒரு 10 ஓவருக்குள்ள கொஞ்சம் ரிஸ்க் தான். நின்று ஆடுறதுக்கு ஆள் கிடையாது. இதுதான் இந்த டீம்ல தானே பிரச்சனை. இந்தியா டீம்ல வந்து 0 for 2 200 அடிக்கிறாங்க. சவுத் ஆப்பிரிக்கா டீம்ல வந்து 35க்கு 3 கூட 150 தாண்ட மாட்டாங்க. இதுதான் பிரச்சனை சவுத் ஆப்பிரிக்கா டீம்ல. இல்ல எல்லாமே கரெக்டு தான். ஆனா இந்த டீம் நீங்க சொல்றது பார்த்தோன்னா இவங்களுக்கு இப்ப பெரிய மைனஸ் இந்த பிளேயர் இல்லைங்கிறது கூட இல்லை. இவங்க போய் மாட்டின அந்த குரூப் தான். ஏன்னா 3மே நீ சொல்ற மாதிரி பெரிய டஃப். மற்ற எந்த குரூப்பா இருந்தாலும் இவங்க மாதிரி ஒரு மாதிரி சமாளிச்சு மேல வந்திருப்பாங்க. 3 டீம் ஒரே குரூப்ல போட்டதுக்கு அந்த இந்த குரூப் சும்மா தானே இருக்கு. நம்ம தேல்பந்தர் சிங் பங்களாதேஷ் கிளம்புனார்ல, அந்த குரூப் போட்டிருக்கலாம். அப்புறம் இந்தியா பாகிஸ்தான் எப்படி சூப்பர் 8 வந்து இந்தியா வெர்சஸ் பாகிஸ்தான் மேட்ச் மறுபடியும் செமிஃபைனல் வரும். அப்புறம் என்ன பண்றது, எல்லாம் ஒரு கணக்கு தான். வேணும்னா அப்படிதான், கணக்கு தான், வாழ்க்கையே ஒரு கணக்கு தான். எல்லாம் கரெக்ட் தான், புரியுதுதான். சவுத் ஆப்பிரிக்கா நல்ல டீம் இல்ல, நல்ல டீம். லோயர் ஆர்டர்ல மில்லரு, மார்க்கோ ஆன்சனு, ஜார்ஜ் லிண்டே பெர்ஃபார்ம் பண்ணி கொடுத்துட்டாங்கன்னா செமி வந்துருவாங்க, ஃபைனல் வந்துருவாங்க. இவங்க பெர்ஃபார்ம் பண்ணலைன்னா கண்டிப்பா 150% மாட்டுவாங்க. இல்ல பெர்ஃபார்ம் பண்ணி தருவாங்க. லீக் மேட்சஸ்லயும் மாட்டுவாங்க. ஏன்னா நியூசிலாந்தோட ஆப்கானிஸ்தானோட மேட்ச் இருக்கு. இதுல ஒரு குறிப்பிட்ட விஷயம் என்னன்னா, ஆப்கானிஸ்தானோட பகல் மேட்ச் 10:30. பேரை ரொம்ப நாளா மாத்தணும் ட்ரை பண்ணிட்டே இருக்காங்க, கடைசியில சோக் ஆயிட்டே இருக்காங்க. பாப்போம் என்னதான் நடக்குதுன்னு. இந்த ஸ்குவாடோட ரேட்டிங் சொல்லிருங்க. சொல்லு தினேஷ்ல இருந்து. நான் இந்த டீமோட ரேட்டிங் வந்து 6.5 தரலாம். டீகாக் வந்து செம ஃபார்ம்ல இருக்கிறாரு, டெவால்டு பிரேவிஸ் செம ஃபார்ம்ல இருக்காரு, ரயன் ரிக்கில்டன் செம ஃபார்ம், மார்க்கோ ஆன்சன், லுங்கிசானி இங்கிடி, ஆண்ட்ரிக் நார்கே இவங்க எல்லாம் பர்ஃபார்ம் பண்ணிட்டாங்கன்னா சூப்பர் 8 தாண்டிடுவாங்க. இதுல யாராவது ஒருத்தர் பிரேவிஸ்க்கு மாட்டல. நம்ம இந்தியா வெர்சஸ் சவுத் ஆப்பிரிக்கா சீரீஸ்ல பார்த்தோம்னா லெக் ஸ்பின் தூக்கி போட்டு மாட்டிட்டு இருந்தாருன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம் சூப்பர் 8 வர்றதுக்கு. ஆனா நல்ல ஸ்குவாடு, பர்ஃபார்ம் பண்ணணும். எனக்கு இந்த எனக்கும் ஒரு பிரச்சனைனா அந்த ஸ்பின்னர்ல தான் பிரச்சனை. ஏன்னா ஃபுல்லா பேஸ் டிஃபென்ஸா போன மாதிரி எனக்கு தோணுது. டக்குன்னு ஒரு ஸ்பின்னிங் ட்ராக்கோ லைட்டா டேர்ன் ஓவர் ட்ராக் வந்துச்சுன்னா மாட்டிக்குவாங்க பெருசா. அதனால நான் ஒரு 7.8 தரேன் இந்த ஸ்குவாடுக்கு. ஏன்னா பிகாஸ் ஆஃப் பேட்டிங், சூப்பரான பேட்டிங் இருக்கு, மேல கரெக்டா இருக்கு, கீழே கரெக்டா இருக்கு, இந்த நடுவுல மட்டும் கொஞ்சம் ப்ராப்ளமா இருக்கு. அது மட்டும் கொஞ்சம் பர்ஃபார்ம் பண்ணிருச்சுன்னா டீம் தேறிடும், சூப்பர் 8 தாண்டிடும் நம்பிக்கை இருக்கு. பார்ப்போம். இல்ல நான் வந்துட்டு என்னோட ரேட்டிங் என்னன்னா 5.5 தரேன். ஏன்னா ஸ்பின்னர் எல்லாமே இந்தியாவில் போய் ஜெயிக்கலான்ட்டு ஒரு கனவு கண்டுகிட்டு வராங்க. அது சுத்தமாக பலிக்காது. மற்றபடி இந்த டீமை நீங்கள் சொல்கிற மாதிரி டாப்பில் பேட்டிங் இருக்குது, எல்லாமே இருக்குது. பேட்டிங் வச்சு என்ன பண்ணுற, 250 அடித்தா 250 அடிக்க பேட்டிங் இருக்கா? இல்லை, அதெல்லாம் யோசிக்கணும்.
அதனால இந்த டீம் 5.5 எனக்கு இப்போ இந்த குரூப் இப்போ இந்த 5 நான் கூட 7.5 கூட தருவேன். சூப்பர் 8லாம் அசால்ட்டா வந்துன்னா சின்ன குரூப்ல போயிருக்கணும். இந்த குரூப்பே டஃப்பான குரூப், அதுவே ப்ரெஷர் தான். சின்ன குரூப்ல போனா நான் 8.5 தருவேன், 8.5 9 தருவேன். இல்ல அதுதான் இப்ப இது வந்துட்டு நீ குரூப்லயே அந்த குரூப்ல இருக்க ப்ரெஷரே அவங்களுக்கு ஒரு மேட்ச் தோத்தாலும் வெளியே கணக்கு தான் இது. அதனால அதுவே பெரிய ப்ரெஷர் தான். தவறி ஆப்கானிஸ்தான் அடி வாங்கினா பயங்கர ப்ரெஷர் நியூசிலாந்து மேட்ச். நீ ஏன் அங்க போற, சின்ன டீம் கூட ஜெயிக்கிறது நல்ல ரன் ரேட்ல வேற ஜெயிக்கணும், அதுவும் பெரிய தலைவலி. ஆமா யுஏஇ கிட்ட நீங்க வந்து நேபாள் மாதிரி இல்ல. ஃபர்ஸ்ட் மேட்ச் கனடா விளையாடுறாங்க. கனடா மேட்ச் கடைசியா இருந்து யுஏஇ மேட்ச் ஃபர்ஸ்ட் இருந்தா கூட ரன் ரேட் வந்து அடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ரன் ரேட் அவங்க அடிச்சுக்கலாம். யுஏஇ கொஞ்சம் காம்படிட்டிவ் கிரிக்கெட் ஆடுற டீம், இவங்க கிட்ட போய் ரன் ரேட்ல வந்து ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். எல்லாரும் ரேட்டிங்கும் பார்த்திருப்பீங்க, இந்த ஸ்குவாட் அனாலிசிஸ் பார்த்திருப்பீங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு வீடியோல பாக்குறோம். அது வரைக்கும் எல்லாத்துக்கும் பாய்.